பாட்டுல நம்ம டெவில் கிங் அந்த ஆக்டோபஸ் இளவரசன் தேட சொன்ன கடல்கனியை கண்டுபிடிக்க சம்சங் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. இவ்வளவு பெரிய சிட்டில அந்த கடல்கனியை எங்கன்னு போய் தேடுறதுன்னு கேட்க நம்ம நேஷனல் லைப்ரரியில கொஞ்ச நாளாவே தொடர்ந்து பல அமானுஷ சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதனால கண்டிப்பா அந்த கடல்கனி அங்கதான் இருக்கணும்னு சொல்றாரு. சரின்னு சம்சங் அந்த லைப்ரரிக்கு போக இங்க நம்ம சன்வாக்காங்க வேற வந்துறாரு. யோ நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேட்க கடல்கனியை தேட உனக்கு உதவி பண்ணலாமே வந்தேன்னு சொல்றாரு. சரி வா சேர்ந்து போய் தேடலாம். லைப்ரரிக்குள்ள போய் பார்த்தா அந்த கடல்கனி கால் இல்லாத ஆவியா மாதிரி இங்க எங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்கு. அட இது என்னங்கடா புது கதையா இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போக அந்த கடல்கனி சன்வாக்காங்கிட்ட இருந்து யானை கொம்பு மாதிரி இருக்க ஒரு பொருளை வாங்கிட்டு போகுது. அட நம்ம தேடிக்கிட்டு இருக்க கடல்கனி இவ தானே. அப்புறம் ஏன் இவ காலோ இல்ல வாழோ இல்லாம ஆவியா மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்க இந்த கடல்கனி நிலத்துல வாழ்ற ஒரு மனுஷனை லவ் பண்ணிருக்கா. அதனால அவனோட சேர்ந்து வாழ்றதுக்காக நம்ம ஆக்டோபஸ் இளவரசன் கிட்ட இருந்து சட்டவிரோதமான ஸ்பெஷல் மருந்தை வாங்கி யூஸ் பண்ணி சாதாரண மனுஷியா மாதிரி பெத்த அப்பா அம்மா வீடு சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா. ஆனா இவனோட லவ்வர் எதை பத்தியும் கவலையப்படாம இந்த பொண்ணுக்கு மன்னிக்கவே முடியாத ஒரு துரோகத்தை பண்ணி அவளை கொன்னே போட்டான். அதுக்கு பழிவாங்க தான் இந்த கடல்கனியோட ஆவி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப கரெக்டான சான்ஸ் கிடைச்சதும் சன்வாக்காங் கொடுத்த ஆயுதத்தால அவனோட இதயத்துல குத்திட்டு இந்த உலகத்தை விட்டு போயிருது. இதுக்கப்புறம் இவன் பண்ண தப்பா நினைச்சு வாழ்நாள் ஃபுல்லா குற்ற உணர்ச்சியோட தான் வாழணும்.